அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இனிப்பு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புழுங்கல் அரிசி 2 டம்ளர் அளவு, இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம், சாப்பாட்டு புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம். பச்சை அரிசி 2 டம்ளர் அளவு, உளுந்து 1 டம்ளர், வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவு. நல்லா அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ கிரைண்டரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு, எடுத்துடலாம். மாவை கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவை 2 பாதியாக பிரிச்சுக்கலாம். நிறைய மாவு இருக்கனால 2ஆக பிரிச்சுக்கிறேன். மீதம் உள்ள மாவை நம்ம தோசை, ஆப்பம் எது வேணாலும் செய்யலாம். இனிப்பு ஆப்பத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக மாவை எடுத்து வச்சுக்கணும். வெள்ளை பாகு சேர்த்து கலக்கையில் மாவு இலக்கமாயிரும், அதனால் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் பாதி மாவு எடுத்துக்கிறேன், பாதி மாவு தனியாக எடுத்துருக்கேன். பாதி அளவு மாவு இனிப்பு ஆப்பத்துக்கு எடுத்துருக்கேன். இது கெட்டியாகவே வச்சு அப்படியே புளிக்க வைக்கலாம். புளிச்சதுக்கப்புறம் வெல்லம் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை இடிச்சிட்டு கொஞ்சம் மாவு சேர்த்து அதில் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கெட்டியாக கரைச்சி வடிகட்டி சேர்க்கணும். இந்தளவு கெட்டியாக எடுத்துருக்கேன். மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் நல்லா நச்சுட்டு கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக காய்ச்சி எடுத்துக்கணும், வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மாவில் சேர்த்து கலந்துக்கலாம். தேங்காய் பூ தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம், சுக்குத்தூள் கொஞ்சம், நல்லா கலந்துக்கணும். கெட்டியாக காய்ச்சி வச்சுருக்க பாதை சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்து கரைச்சாச்சு. தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்பாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கல் நல்லா காயணும். மாதிரி கையால் எடுத்தாலே வந்துடும். ஆப்பக்கல் இல்லைன்னா தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இனிப்பு அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.